ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம் இப்போ த ஹீரோ ரிட்டர்ன்ஸ் எபிசோட் 32 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் நம்ம ஹீரோ சோலே அவங்க அட்ரஸ் எல்லாத்தையுமே பிடிச்சி வச்சதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஜார்டன் நம்ம ஹீரோ பார்த்து ரொம்ப நன்றிங்கன்னு பேசிட்டு இருப்பாரு. அப்போ அந்த டஞ்சன் பாஸ் அப்போ தான் வெளியே வருவான். அவன் ஒரு பயங்கரமான மேஜிக் பார் ஏவி விடுவான். அது செம ஃபோர்ஸாக வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஃபீனிக்ஸ் ஏவி விடுவார். அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ வேகமாக நான் போய் அட்டாக் பண்ணி ஆகணும். எனக்கு தெரிஞ்சு இந்த டஞ்சனோட ரைடு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம இதை சீக்கிரமாக முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருட்டுக்குள்ளேருந்து நிறைய வித்தியாசமான மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கோம். அதை பார்த்து அவங்க சண்டைக்கு ரெடி ஆவாங்க. அது வேகமாக பறந்து அட்டாக் பண்ணும்போது நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே வெட்டி வீசிட்டு இருப்பாரு. அந்த பக்கம் மற்ற அண்டர்ஸும் அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே வெட்டி வீசி கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஆனால் ஜார்டனால ஒன்றுமே பண்ண முடியாது. என்னால் ஒன்றுமே பண்ண முடியலையே, நான் ஏதாச்சும் பண்ணி ஆகணும், நான் ஒரு ஹண்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோ நம்ம ரெண்டு பேரும் ஃபயர் யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே கொளுத்தி விடுவோமா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ ப்ளூ ஃபயரையும் அவன் அந்த ரெட் ஃபயர் ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணி அங்கே இருக்க எல்லாத்தையுமே எரிச்சு தள்ளிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து சாய் வா அமேசிங்கா பண்றீங்க வெறித்தனம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். அப்போ ஒரு காக்கா பறந்து வந்து இங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கும். அதோட கண்ணு வழி அந்த டஞ்சன் பாஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இவங்கெல்லாம் வீக்கா இருக்காங்க அப்படின்னு மறுபடியும் மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே அனுப்பி வைப்பான். அதை பார்த்துட்டு ஜார்டன் இதுங்க என்ன வந்துகிட்டே இருக்குது, மறுபடியும் இதை கொன்னே தீரணும், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணுறதுக்கு போயிட்டே இருப்பான். விடாதீங்க, எல்லாத்தையுமே கொல்லுங்க, இங்க பாருங்க வந்துகிட்டே இருக்க, தடுத்து நிப்பாட்டுங்க சொல்லும்போது அங்க இருக்க ஹண்டர்ஸ் கிட்ட வேகமா ஓடிட்டு இருக்கும். அது பின்னாடியே ஜார்டன் போய் அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்க இருக்க ஹண்டர்ஸ் அந்த மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ணி கொல்றோம். இந்த பக்கம் ஜார்டன் கிட்ட வேகமா அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும்போது அங்க குறுக்க போது நம்ம ஹீரோ அதை எல்லாத்தையுமே துண்டு துண்டா வெட்டி வீசுவாரு. அப்புறம் ஒரு காக்கா பறந்து வந்து நம்ம ஹீரோவை பார்க்கும். அது கண்ணு வழியா அந்த டஞ்சன் பாஸும் பார்த்துட்டு இருப்பான். ஓ இவன் தான் நம்மளோட வழியில குறுக்க வரானா, முதல்ல அவனை கொல்லணும் அப்படின்னு இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ பக்கம் ஏவிடும். அது எல்லாமே நம்ம ஹீரோ பார்த்து அட்டாக் பண்ண வரும்போது நம்ம ஹீரோ அது எல்லாத்தையுமே சும்மா வெடிச்சு சதறடிச்சிருவாரு. ஒரே செகண்ட்ல போட்டு தள்ளிட்டு அவ்வளோதானா, இது கொஞ்சம் டேஞ்சராக தான் இருக்குது, ஆனால் நான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே சாய் ஓடி வந்து உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, இங்கே பயங்கரமாக அதை வெடிச்சு சதறிச்சு, நான் உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினச்சி பயந்து வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோ இந்த டஞ்சன் பாசி எனக்கு யாருன்னு தெரியும்னு நினைக்கிறேன், அவன் அந்த ட்ரூடாக தான் இருப்பான், அவன் ரொம்ப கொடூர மனவன், பைத்தியக்காரன், அவன் இன்னும் சாகணும், அவன் உயிரோடு இருந்தானா வேலைக்காகாது அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் பார்த்தா அந்த பாஸ் இருக்கான் பாருங்க, டஞ்சன் பாஸ், அந்த ட்ரூடு அவன் நம்ம ஹீரோ உயிரோடு இருக்கிறத பார்த்துட்டு என்னது இவன் இன்னும் சாகலையா, இவன் சாதாரண ஆள் இல்லை, ரொம்பவே பயங்கரமான ஆள், இவனை எப்படியாச்சும் கொல்லணும்னு சொல்லிட்டு அந்த டஞ்சன் பாஸ்ன்னு சொல்லிட்டு இருப்பான். இந்த பக்கம் பார்த்தா நிறைய பேருக்கு அடிபட்டு காயமா இருக்கும், எல்லாரும் சண்டை போட முடியாமல் இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ ஜார்டன் கிட்ட போய் நீங்க இருங்க, நீங்க இங்க சின்ன மான்ஸ்டர் ஏதாச்சும் வந்தா சமாளிச்சுட்டு இருங்க, நான் அந்த டஞ்சன் பாஸை முதல்ல போய் கொல்றேன், ஏன்னா அவன் உயிரோடு இருக்க மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ போகும்போது அதை பார்த்துட்டு ஜார்டன் நீங்க தனியாக போய் சமாளிச்சிருவீங்களா, இல்லை உங்களுக்கு உயிருக்கு ஏதாவது ஆபத்தாகுமா அப்படின்னு கேட்டோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் என்ன சொன்னீங்க, அமெரிக்காவை காப்பாற்றின ஹீரோ நான் தான் சொன்னீங்கல்ல, நான் ஒரு ஹீரோ மாதிரி நடந்துக்கணும், உங்களை எப்படியாச்சும் காப்பாற்றணும், நான் இங்கேருந்து போகிறேன், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன ஹீரோன்னு சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சது. நம்ம ஹீரோ அந்த டஞ்சன் பாஸை போட்டு தள்ளுறதுக்கு அப்படியே போயிட்டே இருப்பார். இந்த பக்கம் ஜார்டன் நம்ம ஹீரோ பார்த்து யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் தான் இந்த அமெரிக்காவை காப்பாற்ற வந்த ஒரு பெரிய ஹண்டர் ஹீரோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ தான் தெரியுது உண்மையான ஹீரோ நான் இல்லை, இந்த அமெரிக்காவையும் இந்த உலகத்தையும் காப்பாற்ற போகிற ஹீரோ நான் இல்லை, அது கிம்மு தான் அப்படின்னு நம்ம ஹீரோ பற்றி ஜார்டன் யோசிச்சுட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டர்ஸ் முன்னாடி சம வேகமாக ஓடிட்டு இருப்பான். அங்கே நிறைய நிற்கும். உடனே நம்ம ஹீரோ இன்வெர்டரி ஓப்பன் பண்ணி மிர் டிராகனை வெளியே கொண்டு வருவான். அது அப்படியே தூங்கி அப்படியே எந்திரிச்சு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோட பவர், மானா பவர் எல்லாமே அதிகரிக்கும். அப்போ நம்ம ஹீரோ ஸ்வாடில் அந்த ப்ளூ ஃபயர் யூஸ் பண்ணி அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே சும்மா சரசரன்னு வெட்டி வீசிடுவார், ஒன்று விடாமல் போட்டு தள்ளிடுவார். இதெல்லாம் பார்த்துட்டு அந்த டஞ்சன் பாஸ் அப்படின்னா நான் இப்போத்துலேருந்து ஆட்டத்தை ஆரம்பிக்கிறேன், இப்போ தான் வேட்டையை ஆரம்பிக்குது அப்படின்னு அவனோட பவரை கார்டு ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டு இருப்பான். இந்த பக்கம் ஜார்டன் மற்ற ஹண்டர்ஸ் சாய் இவங்க எல்லாருமே அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அதெல்லாம் இங்கே போய் சண்டை போட்டு இருக்கும்போது இங்கே நம்ம ஹீரோ ஒரு கூட்டத்தையே அசால்ட்டாக போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பான். இங்கே நம்ம ஹீரோ பார்த்து இவன் எப்படியாச்சும் முடிச்சு தள்ளி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டஞ்சன் பாஸ் அப்படி வெறி கொண்டு பார்த்துட்டு இருப்பான். அப்படியே நம்ம ஹீரோ அங்கே இருக்க ஒரு மான்ஸ்டர் குறுக்க ஒரே போடு துண்டா வெட்டி வீசிட்டு அப்படி மரத்து மேலே உட்காரும்போது கையில் பார்த்தா அந்த டிராகன் இருக்கும், மிர் டிராகன், அங்கே பார்த்தா டஞ்சன் பாஸ் இருப்பான். அவனை தாண்டி நிறைய மான்ஸ்டர்ஸ் சும்மா கொசன்னு படையெடுத்து வர மாதிரி வந்துட்டு இருக்கும். நம்ம ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சதுல 200-300க்கு மேலே இருக்கும், இப்படியே சண்டை போட்டு இருந்தா கொஞ்சம் டைம் அதிகமாக இருக்கும், நல்ல வேலை நான் இதுக்கு முன்னாடி
கடையில் போய் இதுக்கு எனக்கு தேவையானதை நான் வாங்கிட்டேன் டவரில் இருக்கும்போது, அதனால எனக்கு இப்போ ரொம்ப யூஸ் ஆக போகுது அப்படின்னு நம்ம ஹீரோ டோப்ள கேங்கர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவர் யூஸ் பண்ணுவாங்க பாருங்க. அந்த டூப்ள கேங்கர் மூலமாக நம்ம ஹீரோ இன்னும் நிறையா க்ளோன் உருவாக்கி காப்பி மாதிரி நம்ம ஹீரோ அங்கிட்டு இங்கிட்டு போய்கிட்டே இருப்பான். அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ பறந்து இந்த பக்கம் அந்த பக்கம் நிறைய க்ளோன் யூஸ் பண்ணி போயிட்டே இருப்பானா. அதை பார்த்துட்டு அந்த டஞ்சன் பாஸ் ட்ரோல் ட்ரூடு, ஏய் இவன்ட்ட இந்த மாதிரி பவர்லாம் இருக்கா அப்படின்னா, இவன் கையில் அந்த டிராகன் வேற இருக்கு. இங்கே 4 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். 4 பேர் கையில் யார் கையில் டிராகன் இருக்கோ அவன் தான் உண்மையான ஆளாக இருப்பான் அப்படின்னா, மற்ற டூப் எல்லாத்தையுமே போட்டு தள்ள வேண்டியதான். ஏய் ரியல் ஒன்றை விட்டுட்டு எல்லாத்தையும் போட்டு தள்ளுங்கடா, அந்த டிராகன் வச்சிருக்கோம் தான் அவன் அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது அங்கே இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாம் டூப்ளிகேட்டாக இருக்க நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த பக்கம் நம்ம ஹீரோ கையில் டிராகன் இருக்கும். அங்கே இருக்கிற மான்ஸ்டர் நம்ம ஹீரோ அந்த டிராகனை வச்சு ஃபயர் அப்படின்னு சொன்னோன்னே அது வாயை போலந்துட்டு எரிச்சு தள்ளு பாருங்க. நம்ம ஹீரோவும் நல்ல வேலை பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அங்கே இருக்கிற டஞ்சன் பாஸ் ட்ரோல் ட்ரூடு, ஏய் நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவன் அங்கே இருக்கான்டா, ஒரிஜினல் அவன் தான் நான் சொல்லும்போது மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வேகமாக ஓடிட்டு இருக்கும். இந்த பக்கம் பார்த்தா அங்கே டஞ்சன் பாஸ் அட்டாக் பண்ணுறதுக்கு நம்ம ஹீரோட அந்த பவர்ஃபுல் அட்டாக்கு வேகமாக போயிட்டு இருக்கோம். அப்போ நம்ம ஹீரோ என்ன ஈஸியாக தப்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அப்போ நம்ம ஹீரோ என்ன இவனை அட்டாக் பண்ணனே எங்கே போனான், காணாமல் போயிட்டானா, இவன் எப்படி ஈஸியாக டாச் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ட்ரூடை பார்த்து பேசிட்டு இருக்கும்போது, இந்த பக்கம் மான்ஸ்டர்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணதுக்கு வேகமாக வந்துட்டு இருக்கும். இப்போ என்ன பண்ணுறது, ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது, அங்கே மான்ஸ்டர்ஸ் எல்லாம் பறந்து வந்து அட்டாக் பண்ண வரும். நம்ம ஹீரோ அடித்து வெடிச்சு சதற அடிச்சிருவாரு, அந்த பக்கமே வெடிக்கும். இங்கே பார்த்தா நம்ம ஹீரோ கையில் குட்டி டிராகன், அது ரொம்ப செம்ம டயர்டாயிரும். எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது யூனிவர்சிட்டி ஓப்பன் பண்ணிட்டு போயிடும். சரி நீ ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை விட்டுருவான். அந்த க்ளோன் எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் இன்னும் பார்த்தா நிறைய மான்ஸ்டர் அப்படியே முன்னாடி நின்றுட்டு இருக்கும். நம்ம ஹீரோ, ஓ இப்போ நான் வேட்டையாடி தான் திருணுமா, வேட்டையாடிட வேண்டிதான் அப்படின்னு நம்ம ஹீரோ வேகமாக போய் அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு போவான். அதுங்களும் நம்ம ஹீரோவை துரத்திட்டு அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு வரும்போது, நம்ம ஹீரோ இதை எப்படியாச்சும் ஃபெயில் பண்ணக்கூடாது, இந்த டஞ்சன் ரைடை நான் ஃபெயில் பண்ண அப்படின்னா டஞ்சன் பிரேக் ஆகி மக்கள் எல்லாம் இறந்துருவாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, சைடில் வந்து ஒரு மான்ஸ்டர் நம்ம ஹீரோட கழுத்தையே கழிச்சிருவோம். சே இதை நான் கவனிக்கவே இல்லையே அப்படின்னா, அவன் எப்படி இதை கொண்டு வந்தான், இவன் மான்ஸ்டர் திடீர்னு சமன் பண்ணிடுறானா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம ஹீரோ இருந்த இடத்த பார்த்து அந்த டஞ்சன் பாஸ் ஒரு மேஜிக் மாதிரி கிரியேட் பண்ணி அந்த இடத்தையே வெடிக்க வைப்பான். அங்கே வெடிச்சு சதறதுக்கப்புறம் அந்த டஞ்சன் பாஸ் அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட நடந்து வந்தா நம்ம ஹீரோ அடிபட்டு அப்படியே மயங்கி விழுந்துருவான். சாகர நிலைமைக்கு போயிடுவான். அவ்வளோதான், நம்ம ஹீரோ சாக போறானா, இந்த இடத்துல சாக போறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அப்போ நம்ம ஹீரோ மைண்டுக்குள்ள இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ வாழ்ந்த வாழ்க்கை, அந்த ஃபியூச்சர் லைஃப்பை பற்றி யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். அங்கே உலகமே அழிஞ்சு போய் ஹீரோலாம் செத்து போய் மிச்சம் இருக்கிற நம்ம ஹீரோ அந்த அழிஞ்சு போன உலகத்தை பார்த்துட்டு இருப்பான். நிறைய பேர் செத்து போயிருப்பாங்க, நிறைய பேர் அவனை காப்பாற்றுங்க, நீங்கள் தான் ஹீரோ, உங்களை தான் நம்பியிருக்கேன் அப்படின்னு எல்லாருமே நம்ம ஹீரோ தான் நம்பி எடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோ ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டர் கையால் செத்து போயிருப்பான். இல்லை நான் இதுக்கப்புறம் இப்படி இருக்கக்கூடாது, என்னை நம்பி நிறைய பேர் இருக்காங்க, என்னை நம்பி சாய் இருக்கான், இப்போ எங்கள் அம்மா இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் என்னை நம்பியிருக்காங்க, நான் இப்போ வேற மாதிரி, நான் இப்போ கிம் ஷோ, நான் ஒரு ஹீரோடா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அன்டையிங் அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி சாகர் நிலைமைக்கு போகும்போது அந்த அன்டையிங் ஸ்கில்லு நம்ம ஹீரோக்கு ஃபுல் பவர் கொடுக்கும். அந்த ஃபுல் பவர் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அப்படி எந்திரிச்சு நிற்பான் பாருங்க, டேய் நான் எப்போவுமே ஒரு ஹீரோவாக தான்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெறி கொண்டு நிற்பார். அப்போது நம்ம ஹீரோ அன்டையிங் ஸ்கில்லை யூஸ் பண்ணி ஹெல்த் எல்லாத்தையுமே ரீஸ்டோர் பண்ணிடுவார். அதை பார்த்துட்டு அந்த டஞ்சன் பாஸ், ஏய் நீ எப்படி, நீ செத்துருக்கணும்ல, எப்படி உயிரோடு வந்த அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, நம்ம ஹீரோ, தம்பி ஒருத்தன் நீ மோதுற அப்படின்னா அவன் யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு மோதணும், நீ என்னை வேட்டையாடன்னு வந்தருக்கு நான் ஒன்றும் இறம் இல்லடா, நான் தாண்டா வேட்டைக்காரன் அப்படின்னு கையை முறுகிட்டு சும்மா குத்துவா இருப்பாருங்க. பறந்து போய் அடிச்ச அடியில் அவ்வளோதான், அவனுக்கு கத்தி கலங்கிடும், பறந்து போய் விழுந்துருவான். அப்போ நம்ம ஹீரோ, டேய் அவ்வளோதான் வேட்டை முடிஞ்சுது, நீ என் கையாலேயே சாக போகிற அப்படின்னு சொன்னோன்னே அவன் குத்து வாங்கிட்டு மூஞ்சில் கையை வச்சுட்டு, இல்லை இப்படி நடக்கவே கூடாது, என்ன ப்ரொடெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பவர் யூஸ் பண்ணி அந்த காடு ஃபுல்லாக பாதுகாப்புக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருப்பான். அங்கே இருக்கிற மான்ஸ் எல்லாமே அங்கே விட்டுட்டு இங்கே அவனை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். அங்கே சண்டை போட்டவங்க எல்லாருமே, என்னாச்சு எதுவுமே காணும், எல்லாம் இங்கேருந்து போயிடுச்சு அப்படின்னு எல்லாருமே சாக்காய பார்த்துட்டு இருக்கும்போது, அங்கே ஜார்டன் நம்ம கிட்ட சண்டை போட்டு எல்லாமே தோத்துருச்சுங்க, அதுதான் பயந்து போயிடுச்சு, நம்மளா கொக்கா அப்படின்னு சொல்லும்போது, இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த டஞ்சன் பாஸை கொள்ளான்னு சொல்லிட்டு கிட்ட வந்துகிட்டே இருப்பான். அந்த டஞ்சன் பாஸ் இப்போ தான் பயப்படவே ஆரம்பிக்கிறான். ஏய் வேண்டாம் வேண்டாம் என்னை கொண்டுறாத, நான் இங்கே சாக விருப்பப்படலை அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ அவன் 2 கேம் ஷார்ட்னு வெட்டி வீசிட்டு, ஏய் நீ ஓவரா பேசுகிற, நீ சாகக்கூடாதுன்னு அவனை விட்டுட்டு போகிறதுக்கு நான் என்ன முட்டாளாடா, நீ எத்தனை பேரை கொண்டிருப்ப, அதே மாதிரி நீயும் சாவு அப்படின்னு நம்ம ஹீரோ கத்தி எடுத்து ஓங்கி ஒரு சொருகுனதில் முதுகு வழியாக கத்தி வெளியே வருவோம். அதே சமயத்தில் ஒரே வெட்டு உடம்பு 2 துண்டா வெட்டிட்டு இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்துடுவார். அவ்வளோதான் முடிஞ்சுது, நீ அந்தளவுக்கு ரொம்ப பெரியவன்லாம் இல்லைடா, அது மட்டும் இல்லாமல் நீ எனக்கு ஒரு நல்ல விஷயம் செஞ்சுருக்க, என்னை ஹீரோவாக உணர வச்சிருக்க, அதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனை போட்டு தள்ளிடுவார். அவன் செத்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவ்வளோதான் கதை முடிஞ்சுது, டஞ்சன் ரைடு முடிஞ்சுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, அப்படியே கற்பனை இந்த பக்கம் அங்கே பார்த்தா இவ யார், ஜியோன் பொண்ணுதான், அவன் அந்த ஃபெங்குக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா, அவனை நான் கொன்னே தீரணும், அவன் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நின்று யோசிச்சு பார்த்துட்டே இருப்பா.
அப்படியே கட் பண்ணா ஃபிளாஷ்பேக்கு. அந்த ஃபிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோ அந்த ப்ளூ டஞ்சனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட பேசிட்டு இருந்திருப்பாரு. அப்ப நம்ம ஹீரோ அவர்கிட்ட, இங்க பாரு நான் ப்ளூ டஞ்சன் கேட்டுக்குள்ள போயிட்டு வந்துடுறேன், போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபெங்க போட்டு தள்ளுரு, நீ அதுக்கு முன்னாடி போயிடாத, நான் வந்ததுக்கு அப்புறம் பண்ணு, அவசரம் கொடுக்க மாதிரி போயிடாத, ஏன்னா நீ என்னதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே அவனை தனியா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது அவ கடுப்பாயி டக்குன்னு நம்ம ஹீரோட சட்டையை பிடிச்சி, இங்க பாரு என்ன ஆனாலும் சரி அந்த ஃபெங்கு அந்த டம் கில்டோட அந்த கில்டு மாஸ்டர் என் கையில தான் சாகணும், அதுக்கு குறுக்க யார் வந்தாலும் நீ வந்தாலும் ஒன்னே கொல்ல தயங்க மாட்டேன் புரியுதா அப்படி சொல்லும்போது, புரியுது புரியுது, நான் தான் சொன்னேன்ல நீ ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே அவனை தனியா கொல்ல முடியாது, நான் வந்துடுறேன் அவசரப்படாத அப்படின்னு நம்ம ஹீரோ தெளிவா விட்ட சொல்லிட்டு தான் டஞ்சன் கேட்டுக்குள்ள போயிருப்பான். இவன் நம்ம ஹீரோக்காக வெளியே நின்று வெயிட் பண்ணிட்டு இருப்பா. கிம் நீ சீக்கிரம் வா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அவனை கொன்னே தீரணும் அப்படின்னு சொல்லும்போது அங்க இருக்க ஜியோன ஹண்டரு, கிம் வருவார மாட்டாரா, நம்ம இங்கே எத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அங்க தூரத்துல பார்த்தா அந்த பில்டிங் யாரோட பில்டிங்கு, அந்த ஃபெங் இருந்த பில்டிங் அப்படி வெடிச்சு சதறிட்டு இருக்கும். என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நிற்கிற யாரு ஜியோன்னு அவங்க ஹண்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு இங்கே ஜியோனும், இல்லை இங்கே ஏதோ அட்டாக் நடக்க போகுது, யார் இது, அந்த கில்டுக்குள்ள ஸ்டார் கில்டுக்குள்ள யார் இருப்பா, டம் கில்டு சேர்ந்தவங்க இருப்பாங்களான்னு சொல்லிட்டு இங்கே ஜியோன் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பா. அப்படியே அந்த பக்கம் பார்த்தா அங்க இருக்கான் பாருங்க ஃபெங்குக்கு முன்னாடி அந்த கில்டு சேர்ந்தவன், சார் சார் எங்களை மன்னிச்சு விட்டுருங்க சார், பாஸ் வேண்டாம் பாஸ், உங்களோட அந்த ஐடென்டிட்டியை நாங்கள் வெளியே யார்ட்டையுமே சொல்ல மாட்டோம், உங்களோட உண்மையான ஐடென்டிட்டி எங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வேற யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கும்போது தூரத்துல இருந்து ஜியோன் பொண்ணு பார்த்துட்டு, ஃபெங்கு அவன் தான், அவனை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கோவமா பார்த்துட்டு இருப்பா. இந்த பக்கம் பார்த்தா அந்த ஃபெங்கு, நான் எப்படி அவங்கள நம்ப முடியும், நீங்க என்ன அவ்வளோ உத்தமனுங்களா, பாரு அங்கே அவ்வளோ பேர் செத்து போயிட்டானுங்க, அவனுக்கு செத்ததெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் இல்லையா, ஒன்றை மட்டும் உயிரோடு விட்டா அப்படின்னு சொல்லிட்டு பட்டாக்குன்னு ஓங்கி ஒரு குத்து வயிற்றுலேயே அடித்ததில் அவன் பின்னாடி வரைக்கும் கையை எடுத்துட்டு அவனை போட்டு தள்ளுவான். இவன் வெறும் கையை வச்சே எல்லாத்தையும் போட்டு தள்ளுறாங்க, அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான். டம் கில்டு என்னை பொறுத்த வரைக்கும் வேறு யாருக்கும் தெரியக்கூடாது, நான் பாஸ் அப்படின்னு தெரியக்கூடாதுடா, ஏன்னா நான் ஒரு ஆக்டராக தான் எல்லாத்துக்கும் தெரியணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போட்டு தள்ளிடுவான். இவன் பாஸ் அப்படின்னு தெரிஞ்ச எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டு நின்று இருக்கும்போது அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தா, ஃபெங்கு நீ தாண்டா அப்படின்னு சொல்லுவா. யாராவது சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது டக்குன்னு ஒரு அட்டாக் அவன் மூஞ்சிக்கிட்ட வரும். அவன் டாஜ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜியோன் கத்தியை வச்சு அட்டாக் பண்ண வருவா. அந்த கத்தியை அவன் வெறும் கையாலேயே பிடிச்சி அப்படியே இந்த பக்கம் வீசி அடிச்சிடுவான். அடித்ததில் அவள் பறந்து போய் அங்கே மோதி விழுவா ஜியோனு. அவன் வெறும் கையாலே தூக்கி வீசிடுவான். அப்போ ஜியோனு, நான் உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன், என் கையாலேயே இந்த ஒரு நாள் தான் உன்னை கொல்லாம விட மாட்டேன், இந்த ஒரு நாளுக்காக நான் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது அதை பார்த்துட்டு அந்த ஃபெங்கு, சரி ஆமாம் நீ யாரு அப்படின்னு சொல்லும்போது, நான் உன்னை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு அவன் கோவமாக பார்த்துட்டு இருப்பா. ஆனால் ஃபெங்குக்கு இவன் யாருன்னே தெரியல, ஏமா நீ யாருமா அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக பார்த்துட்டு இருப்பான். இதோட இந்த எபிசோட் இங்கே முடியுது. உங்களுக்கு அடுத்த எபிசோட் வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ல மறக்காம அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.